யாருக்கிட்ட பேசிட்டு இருந்த? இல்லை சித்தி, சின்ன தம்பி கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அட்டென்ட் பண்ணா சூர்யா அண்ணன் பேசினா. அப்போ இவ்வளவு நேரம் வரைக்கும் நீ சூர்யா கிட்ட தான் பேசிட்டு இருந்த. ஐசம்மா இப்போ எங்க இருக்காங்களாம் பாஸ்? அது சொல்றதுக்குள்ள போய் ஃபோன் கட் ஆயிடுச்சு. சரி கொடுங்க, நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாஸ் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. நீ எங்க இருக்கிற இடத்த சொல்லுன்னு கேட்டிருப்பானே. ஆமா சித்தி. ஏய், படிச்சவ தானே நீ? எங்க எது பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்க? உன்னை நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ என்னடானா பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்க. நீங்க 2 பேரும் சேரணும்னு எனக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்ல. இத பாரு ஐஷு, நாம இருக்கிற இடம்லாம் யாருக்கும் தெரியக்கூடாதுமா. தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீ அதோட சின்ன தம்பியை மறந்துட வேண்டியதுதான். இது பாரு, உனக்கும் சின்ன தம்பிக்கும் கல்யாணம் நடக்கணும்ல? ஆமா. அப்படின்னா உன் போனை எப்பவுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணியே வச்சுக்கோ. சரியா கண்ணா? சரிங்க சித்தி. இந்தாங்க. பாவங்க இந்த பொண்ணு. அவ இந்த ஊர்ல தனியா வந்து என்ன பண்றாளோ ஏது பண்றாளோ தெரியல. குளிர்ல எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாளோ. ஏன் பொண்ணி, அவளுக்காக நீ வருத்தப்படுற? என்னதான் இருந்தாலும் அவ நம்ம பொண்ணு தானங்க. இப்போ அவளை எங்க போய் தேடுறது? சின்ன தம்பியை பார்த்துட்டு சூர்யா ஃபோன் பண்ணாலாவது ஏதாவது தெரியும். அவனும் சூர்யா தாங்க ஃபோன் பண்றான். எடுத்து பேசு. சூர்யா ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? நானே அவ கூட ஃபோன்ல பேசினமா. ஃபோன்ல பேசுனியா? என்னடா சொல்ற? உன் நம்பரே பிளாக் பண்ணிட்டதா சொன்னியே. சின்ன தம்பி ஃபோன்ல இருந்து பேசினேன். அப்படியா? அப்போ அவ இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சாடா? இல்லம்மா, அதுக்குள்ள ஃபோன் கட் ஆயிடுச்சு. ஃபோன் கட் ஆயிடுச்சா? தானா கட் ஆயிருக்காது, அவ தான் கட் பண்ணிருக்கணும். உன்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு ஃபோனை கட் பண்ணிருப்பா. ஆமாம்மா, அவ இன்னும் நம்மளதாம குத்தம் சொல்றா. நாம சொல்ற எதையும் அவ கேட்க மாட்டாமா. சூர்யா, நீ ஒண்ணு பண்ணு. சின்ன தம்பியா அவளுக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்லு. பேச்சு வாக்குல அவ அப்படியே எங்க இருக்கா, என்ன பண்றான்னு அப்படியே கொஞ்சம் ஏதாவது விசாரிக்க சொல்லு. சரிம்மா, சின்ன தம்பியை விட்டு பேச சொல்றேன். அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். சரிடா, பாத்துக்கோ. வச்சிடுறேன். என்ன? சின்ன தம்பியவே அவளுக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன். சின்ன தம்பி. என்ன பாஸ்? நீ எனக்கு ஒரு உதவி பண்ணி தான் ஆகணும். ஏற்கனவே ஐஷு கிட்ட ஃபோன்ல பேச மாட்டேன்னு சொல்லிட்டே நீ. ஆனாலும் இப்ப எனக்கு வேற வழி தெரியல. அவகிட்ட நீ கட்டாயம் பேசிதான் ஆகணும். அவ இருக்கிற இடத்த எப்படியாவது கேட்டு சொல்லிடு. சின்ன தம்பி, நாங்க அவளை எப்படியாவது சமாதானம் பண்ணி ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறோம். ப்ளீஸ் சின்ன தம்பி. பாஸ் என்ன பாஸ், நீங்க போய் என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன் பாஸ். இதை செய்ய மாட்டேனா? சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது பாஸ். கொடு. எந்தா? ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் மல்லி. அப்படி என்ன பேசுறீங்க? இல்ல,
எங்களுக்குள்ள 1000 இருக்கும். அப்படியா? அங்க 1008 வேலை இருக்கு. அப்பா கூப்பிட்டாரு, வா. சாரி பாஸ், நான் போய் வேலையை பார்க்குறேன். ஆ சரி. வா. ஐயா, இவதான் என் பொண்ணு. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 8 மாசம் ஆகுதுங்க. அவங்க வேற எதுக்கோ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அப்போ டாக்டர் சில டெஸ்ட்டுகளை பண்ண சொல்லியிருக்காங்க. கடைசியில அவங்களுக்கு கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு, குழந்தையே பெத்துக்க முடியாதுன்னு சொல்லி பெரிய குண்டை தூக்கி போட்டாங்கய்யா. இப்போ உங்க பொண்ணால புள்ள பெத்துக்க முடியுமா முடியாதான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சா? ஐயா, டாக்டர் குழந்தைய பெத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரே ஐயா. கை நீட்டுமா. உங்க பொண்ணுக்கு கர்ப்பப்பையில நிச்சயமா பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த டாக்டர்ஸ்லாம் பயமுறுத்துற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. மூலிகை மருந்தால அந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம். தாராளமா உங்க பொண்ணால குழந்தை பெத்துக்க முடியும். ஐயா, இதுக்கு முன்னாடி டாக்டருங்க டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட் எல்லாம் இதுல இருக்கு. நீங்க வேணா ஒரு வாட்டி. வேண்டாம், அதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏம்மா நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? இந்த வைத்தியத்துல உனக்கு நம்பிக்கை இருக்கா? இல்ல அப்பா அம்மா சொல்றாங்க, இல்ல எல்லாரும் சொல்றாங்களேன்னு போய் பாப்போம்னு வந்தியா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. அறகுறையா நம்பக்கூடாது, முழுசா நம்பணும். அப்பதான் என்னுடைய மருந்து பலன் தரும். ஐயா, நாங்க முழுசா நம்புறோம் ஐயா. நீங்க நம்பினா போதாது, மருந்து சாப்பிடுற உங்க பொண்ணும் நம்பணும். முழு மனசா நம்பி மருந்து சாப்பிடுறேன். சரிம்மா, நல்லது. 30 வருஷ சர்வீஸ்மா எனக்கு. எனக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் ரொம்ப பெரிய மேதைங்க. அவங்க வழிகாட்டுதல்ல, அவங்க ஆசீர்வாதத்தில் தயாரிக்கப்படுற மூலிகை மருந்துமா இது. ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் சாப்பிடணும். முக்கியமா மருந்து சாப்பிடும்போது உடம்ப அலட்டிக்க கூடாது, அலைச்சல் இருக்கக்கூடாது, எந்த வேலையும் செய்யாம கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். சரியா? வீட்டுக்கு போய் உங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்க. சரிங்க ஐயா, அப்ப நாங்க நல்லதும்மா. போயிட்டு வரோம். அப்போ வரேங்கய்யா. பாஸே, என்ன பாஸே, தங்கச்சி பத்தியும் மருமக பத்தியும் நினைப்பு ஓடிட்டு இருக்கா? எங்க சின்ன தம்பி, அதெல்லாம் யோசிக்க விடாம தான் ஐஸ்வர்யா இப்படி பண்ணிட்டாளே. இப்படியெல்லாம் இருப்பாங்களா? அவ மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தோம் தெரியுமா? சின்ன தம்பி, ஐஷுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. நீங்க சொல்லாமலே நான் பல முறை ட்ரை பண்ணேன் பாஸ். அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. அவ தான் இப்ப கிரிமினல் மாதிரி ஆயிட்டாளே. உன் ஃபோன்ல ஒரு தடவை நான் பேசிட்டதுனால ரொம்ப உஷாராயிட்டா. எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபோன் இனி ஆன் ஆகாதா? அப்புறம் எப்படி பாஸ் அவங்கள கண்டுபிடிக்கிறது? ஏற்காடு சின்ன ஊர் தானே, அலைஞ்சு திரிஞ்சா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா தனியா எப்படி போய் தேடுவேன்னு தான் தெரியல. நான் கூட வரேன் பாஸ். ஹேய், நீ கல்யாணம் மாப்பிள்ள சின்ன தம்பி, உனக்கு நிறைய வேலை இருக்கும். அட பரவாயில்ல பாஸ், நான் கூட வரேன். மாமா கிட்ட பைக்கை வாங்கிட்டு 2 பேருமா தேட போவோம். அப்படின்னா சரி சின்ன தம்பி,
நீ கூட வந்தா உதவியா தான் இருக்கும். இது கூட பண்ணலன்னா எப்படி பாஸ்? மாப்பிள ஆ 2 பேரும் சாப்பிட்டீங்களா? ஆ சாப்பிட்டேங்க. மாமா உங்க வண்டி சாவி வேணும். பாஸ் எங்கேயோ வெளியே போகணுமா? தனியாவா? இல்ல நானும் கூட தான் போயிட்டு வர போறேன். பரவாயில்ல சின்ன தம்பி, பைக் மட்டும் போதும், நானே போயிட்டு வந்துடுறேன். சரி பரவாயில்ல தம்பி, மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போங்க. தெரியாத ஊரு, நீங்க தனியா போய் நீங்க என்னத்தை பாப்பீங்க? போயிட்டு வாங்க. சரியா சொன்னீங்க மாமா. ஆ. நானும் கூட போறது தானே சரியா இருக்கும். எங்க மாமா போறீங்க? அது பாஸ் ஊர் சுத்தி பார்க்கணும்னு சொன்னாரு, அதான். இன்னும் 2 நாள் தானே, கல்யாணம் முடிச்சிட்டு எல்லாரும் ஒன்னாவே சுத்தலாம்ல. பாஸுக்கு வீட்லயே உட்காந்துருந்தா போர் அடிக்கும்ல, அதுக்கு தான் கூட்டு போறேன். கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அவருக்கு இங்க என்ன வேலை? மாப்பிள்ளை சொல்றதாம சரி, 2 பேரும் போயிட்டு வரட்டும். சரி மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வாங்க. 2 பேரும் சீக்கிரம் வந்துருங்க. சரி மாமா, வரேன் மல்லி. வரேங்க. வாங்க பாஸ் போலாம். வாங்க தம்பி.